ஜமாஅத்து தொழுகன்றது உலமாக்களுக்கு மத்தியில் அதில் கடமை எந்த அளவு கனதியானது என்பதில் கருத்து வேறுபாடு. சிலாக்கள் சொல்கிற வாஜிப் ஐன் என்று ஒவ்வொருத்தரும் ஜமாத்தாகத்தான் தொழுவணும். அப்படின்னா ஜமாத்தா தொழில் இல்லாட்டி பாவம் என்ற அர்த்தம். இன்னும் சிலாக்கள் சொல்ல இல்லை, அது ஃபர்து கிஃபாயா, ஒரு குரூப் தொழுதான்னு சொன்னால் அந்த கடமை முடிஞ்சாச்சு. இன்னும் சிலாக்கள் சொல்கிற அது சுன்னா முஅக்கதன். சுன்னா முஅக்கதான்னு சொன்னால் சுன்னாவை விட தரம் கூட, வாஜிபை விட தரம் குறவுன்னு சொல்லி இந்த கருத்தில் தான் நிறைய பேர் இருக்குது. நாங்கள் சொல்ல வந்தோம், எது எப்படி இருந்தாலும் நாங்கள் உலமாக்கள் அதுக்கு ஹராம் ஹலால் அப்படி சட்டம் கொடுத்திக்கிறத பற்றி யோசிக்காமல் நாங்கள் யோசிக்கணும் எப்போவுமே நபி எங்களுக்கு எந்த வழிகாட்டில் தந்திக்கிறோன்னு தான் பார்க்கணும். ஜமாத்து தொழுகையை பொறுத்தவரை நபி அதில் மிச்சம் கவனமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா ஜமாத்து தொழுகைக்கு வராத ஆக்கள் வீட்டை போய்த்து பற்ற வைப்போம் என்று யோசிக்கிற அளவுக்கு. அப்போ அதில் நாங்கள் வாஜிப் சுன்னா முஅக்கதான்னு பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு இக்கட்டான நிலைமையில் உடுபடுறன்னு இருந்தால் உடுபடுறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னு இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டாயமாக ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளத்தான் வேணும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி இருந்தும் கூட நான் சொன்னேன், இஸ்லாம்ன்றது இயற்கை மார்க்கம், மக்களோட நிலைமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவ்வளவு கட்டாயப்படுத்தியும் கூட ஜமாத்து தொழுகை அவ்வளவு கட்டாயப்படுத்தியும் கூட சில சந்தர்ப்பங்களில் அது உடுபட்டத்துக்கு பரவாயில்லை என்று சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே மேலோட்டமாக சொல்லப்படுற காரணங்களுக்காக அல்ல, அந்த காரணங்களுக்கு பின்னால் இன்னொரு காரணம் இருக்கிறது. அதுதான் கஷ்டம். மனிதர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு கஷ்டம் என்ற அடிப்படையில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஜமாத்துக்கு பள்ளிக்கு போகாமல் எங்கே தொழுதா பரவாயில்லை, வீட்டில் அல்லது உங்களோட இடங்களில் தொழுது கொண்டா பரவாயில்லைன்னு இஸ்லாம் எங்களுக்கு சில அனுமதிகளை தந்திக்கும். அப்படி தந்திக்கிற அனுமதிகளில் ஒன்று தான் மழை பெய்யுது. மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் கடுமையான மழையாக இருந்துச்சுன்னா அவர் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்க தேவையில்லை, அவர் வீட்டில் தொழலாம். அதே போல் சேரு, ஒத்தண்ட வீட்டிலேருந்து பள்ளிக்கு வாரன்னு சொன்னால் சரி சேரு, அது மனிதர்களுக்கு ஆபத்து. சேத்துல வாரன்றது ஆபத்து. அப்படியான நேரத்தில் அவர் அதை தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் கடுமையான குளிர், கடுமையான காற்று, இப்படியானதுகள் இருந்தால் எங்களுக்கு ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றதுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அது இந்த காரணத்துக்கு அல்ல, மழை என்ற காரணத்துக்கு, சேரு என்ற காரணத்துக்கு அல்ல, அது மனிதர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்காக. அப்போ ஒரு மழை பெய்யுது, அது மனிதர்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால் பள்ளி வரத்தான் ஒன்று, ஜமாத்தாக தொலைத்தான் ஒன்று. அதே போல் குளிரே நான் சொன்னேன், அது ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமாகும். சிலாக்கருக்கும் சாதாரண குளிர் வெளியே வந்தாலே வீசிங் வந்தாச்சு, அப்படியானாக்கள் அவங்களுக்கு ஏல பள்ளிக்கு சுபுக்கு வாரன்றது கஷ்டம். இன்னும் சிலாக்கள் இருக்கிற பனி பெஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நடந்து கொண்டு போனால் பிரச்சனை இல்லை, அப்படின்னு அவர் வரத்தான் ஒன்றும் பள்ளிக்கு. அப்போ அது நாங்கள் பொதுவான சட்டத்தை தான் சொல்லணும். இது எனக்கு பொருந்துதா இல்லையான்றது அவரவர் தான் பார்த்துக்கொள்ளணும். சில நேரத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்த வைத்து நோயை கூட்டிக் கொள்ளப்படாது. எனக்கு நடந்த ஒரு சம்பவம், சில நேரம் அது மூடத்தனமும் தான். ஹதீஸ் ஒன்றில் வார அந்த சமநிலை பேண்டது சம்பந்தமாக ஹதீஸ்கள் வார். வெயில் இருந்தேன்னு சொன்னால் உங்களோட உடம்பு அறவாசி வெயிலையும் அறவாசி நிழல்லையும் நீக்கப்படாதுன்னு ஹதீஸ் வார். ஒன்று ஃபுல்லாகவே வெயில் உட்காரணும் அல்லது ஃபுல்லாகவே நிழல் உட்காரணும். உடம்புடைய அறவாச நிழலுக்கும் அறவாச நிழல் வெயிலுக்கும் கொடுக்கப்படாதுன்னு ஹதீஸ் வார். அதே போல் செருப்பு போட்டதுலேயே போட்டால் 2 காலுக்கும் செருப்பு போடணும், ஒரு காலை போட்டுட்டு ஒரு காலில் விடப்படாதுன்னு சொல்லி. அப்போ நான் என்ன சூழல் நடந்த சம்பவம் உண்டு. நான் ஒரு இடத்துக்கு போனால் 2 செருப்பையும் பொருள் போனால் ஒரு செருப்பை காணில். அப்போ அடுத்த செருப்பு மட்டும் பொருள். அப்புறம் எனக்கு இந்த ஹதீஸ் நிலவு வந்துச்சு. இந்த உடனே நான் அடுத்த செருப்பை கலந்து செருப்பு இல்லாமல் வந்தா கால் வெய்பட்டு ஃபுல்லாக முள்ளில் சரி கஷ்டப்பட்டேன் அதுக்கு போகிறேன். அப்போ நான் மார்க்கத்தை பின்பற்றும் போது அறிவோடு தான் பின்பற்றோம். அப்போ நான் ஒரு காலில் போட்டுக்கணும், நொண்டியாவது வந்திக்கலாம் என் ரூமுக்கு வரும் வரைக்கும் காப்பாற்றி கொண்டு நீக்கணும். அப்போ நாங்கள் அறிவோடு தான் எல்லா இதையுமே பின்பற்றணும். கடுமையான குளிர் அடிக்குது, எனக்கு ஏழுமெண்டு மனசுக்கு தைரியம் மீக்கும், சில நேரத்துக்கு உடம்புக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதம் மீக்காதுன்றதுன்னு சொன்னால் அவர் தகுந்து கொள்ளணும். உசுரோடு இருந்தால் துஹரையும் சொல்லலாம், இல்லாட்டி அவ்வளோதானே, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வரும். ஆகவே அந்த விஷயங்களை மனசில் எடுத்து இந்த சட்டங்களை சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் விளைக்கணும். எனக்கு இந்த சட்ட ஃபத்துவாவுக்கு நான் தான் ஃபத்துவா கொடுக்கணும். பொதுவான சட்டம் இருக்குது, குளிர், காற்று, சேறு, மழை, இப்படியான காரணங்கள் பள்ளி போக தேவையில்லாட்டு பொதுவான அனுமதி இருக்குது.
இதுக்குள்ள நான் வருவேனா வரமாட்டேனான்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கொண்டா சரி. சேரும் அதே மாதிரி தான். இப்போ எல்லா இடத்துலையும் தார் போட்டிக்கிறான்னு சொன்னா, ஓ உங்களோட ஊரில் தார் போட்டிக்கிற, உங்களோட வீட்டுக்கிட்ட தார் இருக்கிற, அதுக்காக மற்ற உடலமைகளுக்கு அப்படி செல்லலாமே. சில வீட்லேயும் வரத்துல பள்ளிக்கு வரத்துக்கு முந்தைய 20-25 அட்டை மழை பெஞ்சா ஏறும் மேலில். அவர் பள்ளிகளுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாகவே ரத்தத்தோடு தான் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அதுக்கும் செல்றதுக்கு காரணமாயிக்கும், அவர் பள்ளிக்கு வராமலேக்கும். ரைட். ஆகவே நாங்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து செயற்படணும். அதே போல் பள்ளிக்கு ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் நாங்கள் சொன்னோம், சாப்பாடு ரெடி ஆகிக்கிறது. அது ஒரு காரணம்ன்றது சொன்னோம். எப்படி சாப்பாடு ரெடி ஆகிக்கிறது காரணம்? ஒருத்தருக்கு பசி, இரவு சாப்பாடு அவர் சாப்பிடணும், சாப்பாடு ரெடி ஆகிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் நாங்கள் போன விரிவாக பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா உதிஅ அஷாஉ அஹதிக்கும் வ உகீமத்திஸ் ஸலாஹ், உங்களுக்கு இரவு சாப்பாடு ரெடி, தொழுகைக்கும் இகாமத் சொல்லப்பட்டாச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொழுகைக்கு போகவான ஃபப்தஉ பில் அஷா, நீங்கள் கூட இரவு சாப்பாடை தின்னுங்க. வலா யஅஜல் ஹத்தா யஃப்ரக், அந்த சாப்பாடு அவருக்கு தேவையானது சாப்பிட்டு முடியும் வரைக்கும் அவர் அவசரப்படப்படாது. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தொழும். அப்போ கட்டாயமாக ஜமாத் தொழுகை முடிஞ்சிருக்கும். அப்போ அது ஒரு காரணம். அப்போ பசியோட ஒருத்தர் தொழும் போது அவருக்கு தொழுகையில் மன நிம்மதியாக தொலையலாம். அதனால் அவர் அவரோட பசியை நீக்கிட்டு தொழணும்ன்றதை பார்த்து. அதே போல் ஒருத்தருக்கு தூக்கம் மிகைக்குது, அந்த நேரத்தில் அவர் எப்படியாவது தூங்கி முட்டு தொழணும்னு இல்லை, அவர் தூங்கலாம், தூங்கிட்டு சுவராக விஜயமாக துடுக்கணும், அப்புறம் அவர் தனியாக சொல்லுவார். இதே மாதிரி தான் டிரைவிங்கும். சில நேரத்துக்கு நாங்கள் இப்போ யோசிக்கிற இந்த காரணம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு நாங்கள் தொழுகிறதுக்கு முயற்சி செஞ்சால் எங்களோட மனசு தொழுகை சுவராக தொழுகை இழைக்காது, எப்படா தொழுகை முடிகிற என்ற எண்ணத்தில் தான் இப்போ இமாம் பெரிய ஒரு சூறா தொழுத ஓதினு சொன்னால் இவருக்கு இப்பயே இந்த சூறா ஓதணும்னு அவர் யோசிப்பார். ஏன்னாட்டா அவர்கிட்ட தேவை தொழுகையை விட பெருசு. அதனால தான் இஸ்லாம் சொல்கிறார் நீ அப்படி போகும். அதே போல் ஒருத்தருக்கு ரோட்டில் வரும்போது அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யோசிக்கிறார், அல்லது ஏந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன பேச பிடுங்குறோண்டார் தியானம் பண்ணி யோசிக்கிறார். அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யோசித்தால் அவர் அந்த தொழுகையை வீட்டில் தொழலாம். உதாரணமாக ஒருத்தர் பள்ளிக்கு வரும்போது இந்த ரோட்டில் பன்றிக்கிற, நான் வந்தால் சில நேரம் இரவு நேரத்தில் வரும்போது எனக்கு ஆபத்து ஏற்படும் அவர் யோசிச்சேன்னு சொன்னால், நான் உயிரை தியாகம் செஞ்சு இஷாவை நான் ஜமாத்தோட தொழுவேன், சுபோதர தொழுவேன்னு சொல்லி நீங்கள் அந்த இதோட போனான்னு சொன்னால் விசுறு பெய்த்து அப்புறம் உலகரும் உங்களை தொழிலாக பெய்த்துடும். அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் அது மோட்டு தரம் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிற. நீங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால் நீங்கள் ஈக்கலாம்னு சொல்லி, பாதுகாப்பு இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால் எல்டிடிஏ வரணும் இல்லை, மிருகங்களால் பாதுகாப்பு இல்லாட்டாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்கிறோம், அவர் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் இன்னொன்று பார்த்தோன்னாங்க, மொத்தம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பச்சை எது சாப்பிட்றார், வெங்காயம் அல்லது வெள்ளைப்பூடு, இது ரெண்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அது ரெண்டுமே மருந்து, கறிகளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு சாமான், அதே நேரத்தில் மருந்து. அதான் ஒருத்தர் சாப்பிட்டு அவரோட வாயிலிருந்து துர்நாட்டம் வந்து கொண்டே இருந்தால், அப்படின்னா வெங்காயத்தோட வாசம் அல்லது வெள்ளைப்பூரோட வாசம் வந்து கொண்டே இருந்தால் அவர் பள்ளி போகப்படாது. ஆனால் கெமிக்கல் பாவிச்சு ப்ரஷ் பண்ணினான்னு சொன்னால் அது போகுதுன்றாங்க. அப்படின்னா பேஸ்ட்டுகள் வச்சு இதாக்கினா, முந்தைய காலத்தில் குச்சிகளால் தானே இதாக்குற, அப்போ நாக்கில் தொண்டை உள்ளுக்குள்ள அந்த வாசம் அடுத்தாக்களோட பேசும்போது வரும். ஆனால் இந்த காலத்தில் உள்ள அந்த கெமிக்கல் பேஸ்ட்டுகளை பாவிச்சோடனே அது வாரல என்று சொல்கிறோம். நல்லா நாக்கே நல்லா விரலை போட்டு துப்புரவாக்கினான்னு சொன்னால் வாசம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வருகுதுன்னு இருந்தான்னு சொன்னால் அவர் ஜமாத் தொழுகைக்கு வரையலாம். அவர் தேவான்னு சொன்ன சாப்பிடலாம், ஆனால் அவர் ஜமாத் தொழுகைக்கு வரையலாம் என்று சொன்னோம். இதிலிருந்து நாங்கள் சொன்னோம், இதில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் மட்டுமல்ல நாடப்படுறது எது, அதால் வரக்கூடிய துர்நாட்டம் தான் நீங்கள் நாடப்படுற. வெங்காயமும் வெள்ளைப்பூடும் மட்டுமல்ல. அப்போ நான் விளையாட போய்த்து அல்லது வேலை செஞ்சுட்டு வரும்போது எந்த உடம்பெல்லத்துலேயுமே இருந்து துர்வாட வாரான்னு இருந்தான்னு சொன்னால் அதோட நான் பள்ளிகளுக்கு வரப்படாது. நான் குளிச்சுக்கொண்டு வரேன், ஜமாத் முடியும்னு பரவாயில்லை, ஜமாத் முடியட்டும், ஏன் குளிச்சுக்கொண்டு வந்து தனியாக தொழும் அல்லது இன்னொருத்தரோட சேர்ந்து தொழுது அந்த நன்மை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பள்ளியில் வந்து அடுத்தாக்களுக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டு தொலையலாம். ஜமாத்து தொழுகை இருந்தாலும் மேலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திரு. அது வெள்ளைப்பூடும் வெங்காயம் தானேன்னு சொன்னால் அப்படி பார்க்கறது பிள்ளை. வெள்ளைப்பூடை வெங்காயத்தை ஏன் ரசூலுல்லாஹ் என்னட்டா ததஅத்தா மின்ஹுல் மலாயிகா கமா யதஅத்தா மின்ஹு இப்னு ஆதம். மனிதர்கள் எந்தெந்த துர்வாடைகளால் கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு சங்கடமாகிக்கிறோம், அதே சங்கடம் மலக்குமார்களுக்கு மிகும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திக்கிறாகவே நாங்கள் தகர்ந்து கொள்ளணும். பள்ளிக்கு வரும்போது எங்களுக்கு அத்தர் பூசுறதுக்கு தான் இல்லைன்னாலும் கூட சுத்தமாக வரணும். விசேஷமாக மறைவான இடங்களை கழுகினான்னு சொன்னாலே சுத்தம் வந்தாச்சு. கக்கம், அதே போல் ஆஃபம்,
போன்ற இடங்களை கழுகினாலே சுத்தமாகியாச்சு. நிறைய பேர் உடம்புல இது நாத்த வார்த்தை காரணம் கக்கத்தை கழுகாமல் இருக்குது. அதை கழுகினாலே சுத்தமாகியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னாங்க முதாஃபஅத்துல் அஹ்பஸைன், ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடுக்கி கொண்டு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வார். அதுவும் பிழை. தொழுக கூடாதுன்னு இல்லை, தொழுக கூடும். ஆனாலும் அப்படி ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடுக்கி கொண்டு ஒருத்தர் பள்ளிக்கு வந்தாருன்றது சொன்னால் பசியோட வர மாதிரி தான். அவர் எப்படா தின்றன்ற யோசனை அளிக்கும். அதே மாதிரி தான் இவர் யோசிப்பார், எப்படா தொழுக முடியும், நான் ஒன்றுக்கு போக முடியும் யோசிப்பார். அதனால உங்களுக்கு தொழுக விடுபட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடுக்க ரெண்டு இருந்தாலும் சில போகும். இல்லைன்னா 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லை. நீங்கள் போய்த்து உங்களோட வேலையை க்ளீனாக முடிச்சுட்டு வந்து நீங்கள் தனியாக தொழுங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினான்னு சொன்னால் நீங்கள் ஜமாத்தா தொழுகிறது பரவாயில்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே தடுக்கிறது. நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் லா ஸலாத பிஹத்ரத்தி தஆமின் வலா ஹுவ யுதாஃபிஉஹுல் அஹ்பஸான். சாப்பாடு ரெடி ஆகிக்கும் போதும் தொலை தேவையில்லை, ஒன்றுக்கு ரெண்டுக்கு அடக்கி கொண்டு முடுக்கி கொண்டும் நீங்கள் தொலை தேவையில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து. இது எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள் என்றதை நாங்கள் பார்த்தோம். இதெல்லாமே எங்கிட்ட போன பாடத்தில் சுருக்கம் நிறைய பேர் வரல, அதனால தான் நான் அதை சுருக்கத்தை கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்குற பாடம் எதுன்னு சொன்னால் இமாமோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டங்களை நாங்கள் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் எங்களை அதுக்குள்ளே நிறுத்தவான. இப்போ நான் கொஞ்சம் விஷயம் சொல்ல போகிறேன். உடனே ஆக்கள் யோசிக்கிறோன்னு ஹஸ்ரத்தை தாண்டி தான் யோசிச்சு பார்க்குறோம். இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு பள்ளிக்கு வளமையாக நியமிக்கப்பட்ட ஒரு இமாம் உண்டு இல்லாத நேரத்தில் உள்ள இமாம்களை பற்றி தான் பொதுவாக இப்போ நான் சொல்ல போகிறேன். பள்ளிக்கு ஒரு இமாம் ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அவர் தான் தலைக்கு மேலே, அவர் தான் அந்த பள்ளிக்கு தொழுகைக்கெல்லாம் தலைவர். அவரை தாண்டி போகல ஒன்றுக்கும். இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இமாமத்தோட தொழுகைக்கு இமாமத் செய்கிறதோடு சம்பந்தப்பட்ட பொதுவான சட்டங்கள். அதுக்கு பள்ளி ஹஸ்ரத் இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால், பள்ளியில் இமாமாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் இல்லைன்னு இருந்தான்னு சொன்னால் இந்த சட்டங்களை நாங்கள் பின்பற்றலாம். இப்போ நான் சொல்ல போகிற சட்டங்களை பின்பற்றலாம். சரி, முதலாவது என்னன்னு சொன்னால் சில நேரத்துக்கு நாங்கள் யோசிப்போம் பள்ளியில் இமாமாக உள்ள, அதாவது தொழுகைக்கு இமாமாக உள்ளவர் பள்ளியில் நாங்கள் அதை தவிர்த்து கொள்வோம். என்கிட்ட பள்ளியில் இமாமாக நியமிக்கப்பட்டவர்ன்றதுக்கு அதுக்கு வேறு சட்டம். ஒருத்தர் தொழுகைக்கு இமாமத் செய்ய போறாருன்னு இருந்தான்னு சொன்னால் நாங்கள் சில நேரத்துக்கு யோசிப்போம் பெரிய பெரிய நிபந்தனைகள். ஆனால் இஸ்லாம் அப்படி நிபந்தனை வைக்கல. தொழுகைக்கு இமாமத் செய்யறதுன்னு சொல்றது சரி நோமலான நிபந்தனைகள் தான் வச்சுக்கிறது. பொதுவான 3 நிபந்தனைகள், அது பொதுவாக எல்லா இமாமுக்கும் வரக்கூடிய நிபந்தனை. எல்லா இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட செயல்களோட சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள் 3 வார். அதெல்லாம் மற்றது எல்லாமே நாங்கள் நினைச்சு கொண்டிப்போம் இது நிபந்தனை இல்லை, ஆனால் நிபந்தனை அல்ல. பொதுவாக இமாமாக இருக்கணும் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்கணும். சில ஒரு காஃபிருக்கு அவருக்கு குர்ஆன் எவ்வளவுதான் பாடம் என்றாலும் கூட இமாமத் செய்யலவே. இப்போ அரபு நாடுகளில் ஒரு ஈஜிப்டில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிற மன் யர்பஹுல் மில்லியோன் உண்டு, யார் ஒரு மில்லியனை வெற்றி கொள்ள போகிறேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சின்னா அது அரபு நாட்டில் நடக்குது. அதை நடத்துகிறவர் ஒரு அரபி. அவர் சில நேரத்துக்கு அந்த கேள்விகளில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்பார். பிழை வந்தால் குர்ஆனையும் திருத்தி கொடுக்குற அந்த அளவுக்கு குர்ஆனில் ஓட்டம் அவருக்கு. அவர் ஒரு நஸ்ரானி, மசீஹ், கிறிஸ்தவர். குர்ஆன் ஃபுல்லாக பாடம். ஈஜிப்டில் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான்னு சொன்னால் முந்தி சட்டம் எப்படின்னு சொன்னால் குர்ஆன் பாடம் வைக்கணும். முஸ்லீம் அல்லாதாக்களும் குர்ஆன் பாடம் உண்டா அவங்களுக்கு அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் உண்டா. ஈஜிப்டில் உள்ள சில மசீஹிகளும் சில கிறிஸ்தவர்களும் குர்ஆனை பாடமாக்கி அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்ன்றதுக்காக. அப்போ முஸ்லீம் அல்லாதாக்களுக்கும் குர்ஆன் பாடம் நொண்டிக்கும். அவர் என்ன குர்ஆன் பாடம் பண்ணுறதுக்காக தொழில் கேளுமா? அது வணக்கம் உண்டு, இது வணக்கம். அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக அவர் குர்ஆனை பாடமாக்கிக்கிறார், வணக்கம்ன்றதுக்காக அல்ல பாடமாக்கிக்கிறார். ரைட். ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும், இமாமாக இருக்கணும் என்றால். ரெண்டாவது ஆக்கில்னு சொன்னால் அவருக்கு புத்தி சுயாதீனம் நீக்கணும். புத்தி சுயாதீனம் நீக்கணும்னு சொன்னால் இங்கே அர்த்தம் அவர் சாராயம் குடிச்சிக்கப்படாதுன்றது மட்டுமல்ல. சில நேரத்துக்கு சிலாக்களுக்கு புத்தி சுயாதீனம் போதா, இயற்கையாகவே அந்த சக்தி போதான்னு இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு தொழுகையில் கூட்டல் வந்தாலும் தெரியா, குறைச்சல் வந்தாலும் தெரியா, தொழுகையில் பிரச்சனை ஒன்று வந்தாலும் தெரியான்னு இருந்தேன்னு சொன்னால் அப்படியானாக்கள் சரி வராது. அப்போ புத்தி சுயாதீனம் உள்ளாக்களாக இருக்கணும். அடுத்தது ஆணாக இருக்கணும், ஆம்பளையாக இருக்கணும். ஆம்பளைகளுக்கு விசேஷமாக இமாமத் செய்யணும் என்று சொன்னால்
ஆணாக இருக்கணும். இது பொதுவாகவே இஸ்லாத்தில் அந்த தலைமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயும் கூட இது ஆணாக இருக்கணும்ன்றத இது கொண்டு வரப்பட்டி ஆணாக இருக்கணும்னு சொல்லி. அதனால தான் பாரசீகத்தில் கிஸ்ரான்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். கிஸ்ரான் அவர் மௌத்தாகின உடனே, இப்போ முஸ்லீம் அல்லாதாக்கள் மௌத்தாகினான்னு சொன்னால் ஆக்கள் இல்லை செத்துன்னு சொல்கிறது. அவர் முஸ்லீம் அல்ல. அவர் மௌத்தாகின உடனே அவர்கிட்ட இடத்துக்கு அந்த நாட்டில் உள்ளாக்கள் அவர்கிட்ட மகனை கொண்டு வந்த கிஸ்ராட மகளை மன்னராக கொண்டு வந்த. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவர் சொன்னார், லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ரா. ஒருத்தர் அவரது தலைவர்களாக அமீராக பெண்களை கொண்டு வந்த சமூகம் உருப்படாது, வெற்றி பெறாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இது அந்த பெரிய நாடுகள் மாதிரியானதுகளை தலைமைத்துவம் தாங்கிறதாக இருந்தாலும் சரி, தொழுகையை தலைமை தாங்கிறதாக இருந்தாலும் சரி என்று சிலாக்கள் சொல்றேன். ஆகவே இந்த மூணும் தான் ஒருத்தர் இமாமாக இருக்கணும் என்றால் உள்ள நிபந்தனை. என்ன உண்டு? ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும், அடுத்தவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்கணும், இயற்கையாகவே அந்த புத்தி குறைபாடானவராகவும் ஈக்கப்படாது, சாராயம் குடிச்சு அப்படி இப்போ புத்தியை இழந்திக்கவும் படாது. ரெண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை என்னன்னா ஆணாக இருக்கணும். இது மூணும் தான் ஒருத்தர் இமாமாக வாரத்துக்குரிய நிபந்தனை. இமாமாக வாரத்துக்கு பின்வரக்கூடியவை நிபந்தனை அல்ல. சில நேரத்துக்கு அகல் புதினப்பட்டோம் இப்படியெல்லாம் மீக்கான்னு சொல்லி உண்மையிலே அப்படியெல்லாம் மீக்கு. ஒருத்தர் இமாமாக இருக்கணும், அவருக்கு பின்னுக்கால் இருந்தால் தொழுகை கூடும் என்று இருந்தால் இந்த மூணும் இருந்தால் போதும். அப்போ எது தேவையில்லை, நாங்கள் நினைக்கிற தேவை நானா எது தேவையில்லை என்று கேட்டால் அவர் மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்கணும் என்றது தேவையில்லை. மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்கணும்ன்றது தேவை, நிபந்தனை அல்ல. அதுக்காக கண்ணாக்களுக்கு பின்னுக்கால தொலைல இது அப்படியான ஒருத்தர் பின்னுக்கால தொழுதால் தொழுக கூடும். நான் இப்போ ஆக குறைஞ்ச சட்டத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக சிறப்புக்குரியதுன்னு சொன்னால் ஒரு இமாம், ஹதீஸோட தொடர்பானவர், குர்ஆன் ஃபுல்லா பாடம், மார்க்கத்தில் மிக பேணுதல்னு சொன்னால் நான் அவரை பின்னுக்கால தொழுவதை விரும்புவேன். இப்போ இமாம் ஷாஃபி வந்து நின்றன்னு சொன்னால் நான் அவரை பின்னுக்கால தொலை விரும்புவேன். நான் பேசிக்கொண்டே இருந்தேன்னு சொன்னால் ஆக குறைஞ்சது இவருக்கு பின்கால தொழுதா பரவாயில்லையான்னு கேட்டால் அந்த சட்டத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ கியாமுல்லைல் தொழுகிற மாதிரி நான் இதுக்கு முந்தையும் சொன்னேன், இஷாவுக்கு பிறகு சுபஹாகும் வரைக்கும் எதை தொழுதாலும் அது இரவு தொழுகை தான். ஒருத்தருக்கு சுபஹுக்கு முந்தி எனக்கு எலும்பேலாண்டு இருந்தேன்னு சொன்னால் இஷாவுக்கு பிறகு இப்போ எலும்பினத்துக்கு பிறகு 11 ரக்காத்து ஒருத்தர் தொழுதால் அது கியாமுல்லைல். ஒருத்தர் தூங்கி எலும்பி சுபஹுக்கு முந்தி தொழுகிறார் 11, இந்த 11 தொழுதாலும் சமனா இல்லை. ஆனால் 2 பேருமே இரவு தொழுகையை நிறைவேற்றி தானே. அப்போ ஆக குறைஞ்சது இது கூடும் என்றதான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இது இமாமத் செய்யும் போது இதை செஞ்சால் ஆக குறைஞ்சது இது நடந்தால் போதும். என்ன ஆக குறைஞ்ச நிபந்தனை என்ன? இஸ்லாமாக இருக்கணும், புத்தி சுயாதீனம் இருக்கணும், ஆணாக இருக்கணும், இது இருந்தால் போதும். அவர்கிட்ட மார்க்கப்பற்று இல்லைன்னு சொன்னால் அவர் பின்காலத்தில் தான் பிரச்சனையான்னு கேட்டால் அது பிரச்சனை ஒன்று அல்ல. பாருங்க இந்த ஹதீஸ், இது நான் சும்மா சொல்கிறேன். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அபி தர் ரலியல்லாஹு அன்ஹு கால அலி ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குற, கைஃப அன்த இதா கானத் அலைக உமரா யுஅخிரூன ஸலாத அன் வக்திஹா. நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தாண்டு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் தலைவர்கள் வராங்க. ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காலத்திலிருந்தே யார் ஜனாதிபதியோ அவர் தான் தொழுவிக்கிறார். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆக மோசமானவராக இருந்தாலும் கூட அவரும் தொழுவிச்சிக்கிறார். என்னட்டா நாட்டு தலைவர் தொழுவிக்கிறார். அப்புறம் நபி கேட்குற, உங்களுக்கு ஒரு குரூப் தலைவர்களாக வாராங்க, யுஅخிரூன ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனது நேரத்தை விட பிற்படுத்துகின்றார்கள் என்று வச்சுக்கொள்வோம். இப்போ நபி எப்படி பிற்படுத்துறான்னு இங்கே சொல்லல. பிற்படுத்துறன்னு 2 வரும். ஒன்று என்னன்னு சொன்னால் அதுக்கு உரிய நேரத்தை விட பிற்படுத்துறேன். மகரிபை பாங்கு சொன்னோடனே கொஞ்ச நேரத்தில் தொழுவிச்சாமல் இஷாவுக்கு கிட்டவாய் தொழுவிக்கு, இதுக்கும் பிற்படுத்துறான்னு தான் சொல்கிறேன். மகரிபா இஷாக்கு பாங்க சொன்னது போகிற தொழுவிச்சுறேன், இதுக்கும் பிற்படுத்துறதுன்னு தான் சொல்கிறேன். இதில் எதுன்னு நபி விளங்கப்படுத்தல, ஆனால் பிற்படுத்துறான்னு சொன்னேன். இப்படியான ஒரு சமூகம் வந்தால், இப்படியான ஒரு தலைவர் குரூப் வந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்றன்னு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நபி கேட்கும். அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் அதபாக பதில் சொல்கிறேன். அவர் கேட்குறா, ஃபமா தஅமுர், நீங்கள் சொல்லித்தாங்க. எவ்வளோ அழகான ஒரு அதபுன்னு பாருங்க. நபிக்கிட்ட நான் இப்படி செய்வேன் என்று சொல்லல. அவர் நபிக்கிட்ட கேட்குற, நீங்கள் சொல்லித்தாங்க. ஃபமா தஅமுர்னி, நீங்கள் என்ன செய்ய சொல்கிறேன் என்று கேட்க விட செல்லாமல் அவர்
அதை பாருங்க, சஹாபாக்கள் எப்படி கவனமாக அவங்க பேசுறதுக்கு பழகிக்கிறேன்னு சொல்லி. நான் இதுக்கு முந்தையும் சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குற, இது சஹீஹா தைஃபன் நான் உறுதிப்படுத்திக் கொள்ளல. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குற ஒருத்தர், நீங்க மூத்தவரா நபி மூத்தவரா? ஏன்னாட்டா நபி ஹம்சா ரலியல்லாஹுவோட சகோதரன்டா மகனே. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா நபீத வாப்பா, 2 பேருமே கூட பிறந்த சகோதரர். அப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேட்குற, நீங்களா மூப்பு நபியா கேட்க. அப்புறம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரு மின்னி, அவர் தான் என்னை விட பெரியவர். வலாக்கின்னி உலித்து கப்ல, ஆனால் நான் அவருக்கு முந்தி பிறந்தேன். அப்படி வார்த்தைகளை கவனமாக பாவிக்கும். அப்படி இருக்கிறத சிலாக்கள் இருக்கிற வேகமாக பேசிக்கொண்டு போய்த்தா மனத்தால் பேசுகிற, அதை பேசுகிற எல்லாத்தையும் பேசும். அதை புத்தியோட பேசுவோம், கவனமாக பேசும். நான் சொல்றதால அடுத்தாக்களுக்கு எவ்வளவு மனசு பாதிக்கப்படும் யோசிச்சு பேசும். பாருங்க, இவர் சொல்றத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, இந்த நோமலாகவே அவர் சொல்ற ஃபமா தஅமுருன், நீங்க சொல்லித்தாங்க, நீங்க என்ன சொல்ற என்று. அப்ப நபி சொல்ற, சல்லி ஸலாத்த லி வக்திஹா. அப்படி ஒரு தொழுவிக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படி வந்தால், சல்லி ஸலாத்த ஃபி வக்திஹா, நீங்க தொழுகைய நேரத்துக்கு தொழுங்க. ஃபஇன் அத்ரக்தஹா மஅஹும், நீங்க அப்படியான இமாமோட தொழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், நீங்க பள்ளிக்கு போனா இஷாவுக்கு மகரிப் தொழுது கொண்டிருந்தால், ஃபஸல்லி, அவங்களோடு சேர்ந்து நீங்க அந்த தொழுகையை தொழுங்கள். ஃபஇன்னஹா லக நாஃபில, அந்த 2வது தொழுகை உங்களுக்கு நஃபிலாக எழுதப்படும், மேலதிகமாக தொழுகையா எழுதப்படும் சொல்ற. அப்ப இதுல தொழுகிறது பிளான் இருந்தா நபி என்ன சொல்லிக்கும், நீங்க வீட்டிலே தொழுது பேசாமிருங்கன்னு சொல்லி. அப்ப தொழுகையிட நேரத்தை விட்டு பிற்படுத்துற இமாமுன்னு சொன்னா அவர் நல்லொத்தரவாயிப்பார், கெட்டவர். மார்க்க பற்றுள்ளத்தவராயிப்பார், கெட்டவர். அவருக்கு பின்கால தொழுதாலே தொழுகை கூடுமுன்னு தான் நபி சொல்றோம். நஃபில் ஆகட்டும்ன்ற அர்த்தம் என்ன? நஃபில் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு தானே அர்த்தம். அப்போ அது நிபந்தனை அல்ல. அதனால நாங்கள் அதுக்கு பின்கால தேடிக்கொண்டு போக தேவையில்லை. ஒத்தரிக்கிற அவர் தாடியை ஃபுல்லாகவே வலிச்சு, இவருக்கு பின்கால எனக்கு தொழில் மனுஷன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதை அவர் அல்லாஹ்வோட பார்த்துக்கொள்றோண்டு. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு இருந்தா நீங்கள் திருப்தியான ஒரு இடத்துக்கு போங்க. ஆனால் அவருக்கு பின்கால தொழுதா கூடுமா கூடாதா? இப்போ துருக்கிக்கு போகிறேன், துருக்கியில் நிறைய இமாம்கள் இருக்கிற ஜாடியே இல்லை. அப்போ அவங்களுக்கு பின்கால தொழில்மான்னு எங்களுக்கு கேட்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் எது நிபந்தனை அல்ல, மார்க்கப்பற்று இமாமாக இருக்கணும் நிபந்தனை. அடுத்த இன்னொரு விஷயம், சிலாக்களால் ஒரு தவறு வந்தால் அவங்க எல்லாத்துலேயுமே தவறு விட்றாண்டும் இல்லை. சில நேரத்துக்கு நாங்கள் நினச்சிக்கொள்கிறேன், இவர் இப்படி நான் இவ்வளோ நல்லா ஹீக்கிறேன்னு சொல்லி அப்படி நினைச்சதே இல்லை. அது வேற விஷயம். சிலாக்களிக்கும் அவங்கள்ட்ட ஒரு தவறு தான் நடந்திருக்கும், ஆனால் மற்றதுல சரி கவனம். அந்த அரபு உலகத்தில் சவுதியில எல்லாம் ஒரு ஒரு ஆலிமிக்கிற நிறைய பேர் இருக்கிற பிரபல்யமானாக்கள், அப்படி பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிற துறைஃபியோ என்னமோ அவர்கிட்ட பேர் என்ன சரியா ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட பேச்சு ஒன்றில் சொல்கிற, அவர் ஒரு நாள் ஃப்ளைட்டில் ஒரு பயணம் போட்டு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்குது. அதே ஃப்ளைட்டில் இன்னும் 2-3 ஷேஃப்மார் பக்கத்து சீட் கிடைச்சிட்டு அவங்களுக்கு. அப்போ இவங்க மார்க்க விஷயங்கள் உலக விஷயங்கள் பேசிக்கொண்டு வரும்போது தொழுகை நேரமும் வந்து ஃப்ளைட்டில் ஒரு பொங்கலையோட பார்த்தா காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு புத்தகம் வாசிச்சுக்கொண்டு வரோம். அரபி ஒன்று தான், தலை முடியும் இல்லையா ஒன்றும் இல்லையா வாசிக்கொண்டு வரோம். ஒரு டைம் ஒன்று ஆகிச்சான், டக்குண்டு புத்தகத்தை மூடினாவா, மேலே இதை போட்டு அவட பேக் எடுத்தாவாம், உள்ளுக்கு இந்த அபாயம் ஒன்று எடுத்தாவாம், மேலே போதி கொண்டு போயிட்டு தொழுறான். அவர் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் ஷேக்மார், நாங்களே பேசி அந்த விஷயம் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டு வரோம். நாங்கள் நினைச்சோம் அவ பற்றி என்னடா இவன் அபாயம் இல்லை ஒன்றும் இல்லை தலையை திறந்து கொண்டு வாய்ச்சி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்தா எங்களை விட தொழுகையில் அவள் கவனமாக இந்திக்கே. அப்போ நாங்கள் ஒத்தட்ட வெளித்தோற்றத்தை பற்றி முடிவு எடுக்கப்படாது. நான் அவனை விட நல்லா ஹீப்பேன்னு சொல்லி நான் நல்லா ஹீக்கிறன்றதுக்காக அப்படி முடிவு எடுக்கவே இல்லை. ஒத்தட்ட உடல் அமைப்பை வச்சு அவரோட உடுப்பை வச்சு நாங்கள் முடிவு எடுக்கல. அடுத்த ஒரு தவறு செய்யறதுக்காக எல்லாத்துலேயுமே அவர் பாவின்னு யோசிச்சோமே இல்லை. அப்போ இமாமத் செய்யறதுக்கு எது நிபந்தனை அல்ல, சுருக்கம் மார்க்கப்பற்று நிபந்தனை ஒன்று அல்ல. நாங்கள் பின்னுக்கு இருந்து சொல்லலாம்ன்றதை பார்த்தோம். அடுத்தது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான யுஸல்லி ஹல்ஃபல் ஹஜ்ஜாஜி மஅ ஃபிஸ்கிஹி. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர்கள் மிக மோசமானவராக இருந்தும் கூட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுது இருக்கின்றார். இப்னு உமர்ன்றது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுட மகன்.
சுன்னத்தை பின்பற்றதுல, நபியை பின்பற்றதுல மிச்சம் கவனமாக இருந்தார். அவர் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு மதீனாக்கு வெளியே போனதுக்கு பிறகும் அவர் மதீனாக்கு வந்தன்னு சொன்னா என்ன செய்வாராம், அவர் சில இடங்கள்ல இப்படி நடப்பாராம், என்னட்டா நபியிட கால் வச்சுப்பட்ட இடத்துல எந்த காலம் வைப்படட்டும். அப்படி நபியோட இறக்கமான ஒருத்தர் தான் யாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பின்னுக்கால இருந்து தொழுதிக்கிறார். அவர் மோசமானவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் பத்தி ஒருத்தரும் சொல்லவே தெரியல, எல்லாருக்குமே தெரியும். அவர் தலைவர், ஆனா ஒரு மோசமான தலைவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செஞ்சுக்கிறார், இந்த அவர் பின்னுக்கால இருந்து தொழுதிக்கிறார். அப்ப மோசமான ஆக்களுக்கு பின்னுக்கால இருந்து தொழுக கூடாது என்று இருந்தேன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது அதிலிருந்து விலகிப்பார், அவர் தவிர்த்து கொண்டிருப்பார். தவிர்த்து கொள்ள இல்லைன்றதை எதை காட்டுறான்னு சொன்னா அவங்களுக்கு பின்னுக்கு இருந்து தொழலாம், தொழுதால் எங்களை தொழுக கூடும் என்றதை தான் இதெல்லாமே காட்டுது. அடுத்தது இது மார்க்க பற்று இல்லாத ஒருத்தர். இன்னொருத்தர் இருக்கிறார் முப்ததிஅ, பித்ஆ செய்யக்கூடிய ஒருத்தர். பித்ஆன்னு சொன்னா ரெண்டு வகையான பித்ஆ. அவர் மோசமானவர். ஹஜ்ஜாஜ் யூசுஃப் பத்தி ஒருத்தர் சொல்லவே இல்லை, எல்லாருமே தெரியும். அவர் தலைவர், ஆனா ஒரு மோசமான தலைவர்ன்றது எல்லாருமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செஞ்சுக்கிறார், அந்த அவரை பின்னுக்கால இருந்து தொழுகை. அப்ப மோசமான ஆக்களுக்கு பின்னுக்கால இருந்து தொழுக கூடாது சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது அதிலிருந்து விலகி இல்லன்றதை எதை காட்டுறேன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னுக்கு இருந்து தொழலாம், தொழுதால் எங்களை தொழுக கூடும். இதெல்லாமே அடுத்தது இது மார்க்க கற்றில்லாத. இன்னொருத்தர் முப்ததிஅ, பித்ஆ செய்யக்கூடியவர். பித்ஆன்னு சொன்னா ரெண்டு வகையான பித்ஆக்கள் இருக்கு. ஒரு பித்ஆ என்னன்னு சொன்னா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்னத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம், பித்ஆ தொழுகை பிறகு கூட்டு துஆவுதுன்னா பித்ஆ. அது பித்ஆ தான் உண்மையான சுன்னாக்கு மாற்றமானது, அது பித்ஆவே தான். இப்படி நாங்க பித்ஆ சொல்லி கொஞ்சம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி ஒரு பித்ஆ உண்டு. ஷியாக்கள் அவங்க சொல்ற அவங்களோட கொள்கை சரி பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனா அவங்க முப்ததிஅ, பித்ஆ. சஹாபாக்கள் இந்த கொள்கையில அவங்க ஈக்கில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளல, எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்ட அவரை ஏற்றுக்கொள்ளல. அவங்க சொல்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹலீஃபாவாக வரணும், நபிக்கு போறாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவே யாரை ஏற்றுக்கொண்ட, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்ட. இப்ப ஷியாக்கள் சொல்றா அதுவும் பிழை. இப்படியான பித்அத்தாக்கள் இதுக்கும் தொழுகை பிறகு கூட்டு துஆவுறதுக்கும் சரி வித்தியாசம். அதே போல ஹவாரிஜ்கள் அந்த காலத்துல வந்த ஒரு குரூப் ஒண்டிக்கிறது. அப்படியான பித்அத்ன்றது மிகப்பெரிய பித்அத். அதை வச்சு பார்த்தா இது பித்அத் இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அப்படியான பித்அத்வாதிகளுக்கு பின்னுக்காலேயே தொழலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். அப்படின்னா நாங்க தேடி போய் நான் சொல்லி கொண்டிருந்த நாங்கள் தெளிவா விளங்கிக்கிறோம். நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஆக குறைஞ்ச தரத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். தொழுதால் கூடுமா கூடாதா என்று. இப்ப நாங்க ஒரு பள்ளிக்கு போறோம், எங்களுக்கு தெரியும் அந்த பள்ளியில தொழுது முடிஞ்சா கூட்டு துஆ ஓதுறோம்னு சொல்லி அந்த பள்ளிக்கு இமாமுக்கு பின்னுக்கு தொழிலுமா ஏலவான்னு கேட்டா எனக்கு விருப்பம் இல்லைன்னா அது தொழுகிறல, அது உங்களோட விஷயம், அவங்களோட வேற விஷயம். உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு திருப்தி இல்லைன்றது வேற. ஆனா ஒருத்தர் தொழுதாச்சு, அவரோட தொழுகை கூடுமா கூடாதான்னு சொல்லி கேட்டா என்ன கூடும். நாங்க விமர்சிக்கல. பாருங்க இந்த ஹதீஸ, இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அழகான ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லித்தார் அந்த ஹதீஸ்ல. இதுல பாருங்க என்ன சொல்றாரு, உபைதுல்லாஹ் இப்னு அதி இப்னு ஹியார் என்ற ஒரு மனிதர், உபைதுல்லாஹ் என்ற ஒரு மனிதர், இவர் சஹாபி அல்ல, சஹாபிக்கு அடுத்த குரூப் தாபிஈ. அவர் அன்னஹு தஹல அலா உஸ்மான் வஹுவ மஹ்சூப். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போற அவர் அந்த நேரம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார். சூழ்ச்சிகாரர்களால, அதாவது கிளர்ச்சிவாதிகளால சுற்று வளைக்கப்பட்ட அவருக்கு வீட்டிலிருந்து வெளியே வரையல், தொழுகிறது எல்லாமே அந்த வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு தான் அவர் எல்லாமே செல்லும். சுற்றி வளைக்கப்பட்டி சிலாக்களுக்கு பேய்த்து வரையலும், ஆனால் அவருக்கு வெளியே வரையலாம். வெளியே வந்தா கொள்றன்ற லெவல்ல தான் நீக்கு. இப்படியான நேரத்தில் அந்த உபைதுல்லான்றவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போற, ஹலீஃபா கிட்ட போற, பேத்து கேட்கிற, இன்னக்க இமாமு ஆம்மா ஆம்மா வனஸல பிக மாதர், நீங்க தான் எங்க எல்லாருடையுமே இமாம். இமாம்ண்டா ஜனாதிபதி, தலைவர். உங்களுக்கு இந்த நிலைமை, வனஸல பிக மாதரா, இப்ப
இந்த நிலைமை உங்களுக்கு வந்திக்குது அப்படின்னா என்ன? இந்த நிலைமைண்டா உங்களுக்கு வீட்டிலேருந்து வெளியே வரையில்லாத நிலைமை, நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டீர்கள். இமாமு ஃபித்னா, எங்களுக்கு இந்த ஃபித்னாக்கார ஆக்களோட தலைவர் தான் தொழுவிக்கிறார் பள்ளியில். இந்த ஃபித்னாக்காரன் யாருன்னா, ஒரு இமாம் இருக்கும் போது அவருக்கு பின்னுக்கால கிளர்ச்சி செஞ்சு இன்னொருத்தர் இமாமாக வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சது ஹவாரிஜ்கள் என்று. முஸ்லீம்கள் எல்லாரும் இமாமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவரை இதா மிகைத்து இன்னொருத்தர் வந்தேன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஹவாரிஜ்கள் என்று. அது ஃபித்னா, அது முஸ்லீம்கள்ட ஒழுங்கல்லது, அது பித்ஆ. மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் தான் அவங்க ஹவாரிஜ்கள்ன்றது. அப்படியான ஒருத்தர் இமாமாக வந்தீங்க. எங்களுக்கு நீங்க தொழுவிக்கிறல, நாங்க அவங்களுக்கு பின்னுக்கால தொழ வேண்டிய ஒரு நிலைமை சொல்லி அவர் ஆதங்கப்படுறார். அவர் சொல்ற வனத்தஹர்ரஜ், அது எங்களுக்கு சரியான சங்கடமாயிக்குது அவங்களுக்கு பின்னுக்கால தொழுகிறது. அப்படின்னு அர்த்தம் சங்கடம் இருந்தா தொழுகிற, ஆனா திருப்தி இல்லை அவங்களுக்கு. அவங்க குழப்பவாதி என்று தெரியும், ஆனா பள்ளியை பிடிச்சுக்கொண்டு அவங்க தான் தொழுவிக்கிறது. நீங்க நிக்க வேண்டிய இடத்துல அவங்களோட தலைவர் நின்று தொழுவிக்கிறது. எங்களுக்கு சரி கஷ்டமாயிக்கு, சங்கடமாயிக்கு, என்ன செய்ய என்று கேட்குறது. இது பிதாலேயும் ஆக உரத்த பிதா, கூட்டு துவா மாதிரி அல்லது பெரிய பிதா. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஒரு வழிகாட்டலை சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். தொழுகைக்கு தானே, இதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயத்திலேயே ஆக நல்ல விஷயம். அதனாலதான் நானும் என்ன தர்பியா நிகழ்ச்சிகள் ஒரே சொல்றேன், யாராலும் முத்தர் தொழுகிறான்னு சொன்னார், அவர் எங்க கையை வச்சு தக்பீர் கட்டினான்னு யோசிக்க வேணும், அவர் எப்படி தொழுதான்னு யோசிக்க வேணும். அவர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி தொழுகை ஸ்டார்ட் ஆக்கி ருக்குக்கு பெய்த்து சமி அல்லாஹ் வந்து கையோஷத்துவம் இல்லை, தூக்கம் இல்லை, சுஜூது பெய்து கை எப்படி வச்சாலும் பரவாயில்லை, சுஜூது ரெண்டு அப்படி தொழுகையோட அமைப்பு அவர் செஞ்சு முடிச்சால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் தொழுதார். அப்போ கையை தக்பீர் கட்டி இல்லையேன்னு சொன்னா அது ரெண்டாவது பிரச்சனை, அது நாங்கள் போறது பார்ப்போம். அவன் தொழுதான், அவன் தொழுதான இடத்தை நாங்கள் பார்க்கணும். எதுன்னு சொன்னா தொழாதவனை வச்சு பார்க்கணும். இப்போ பள்ளியில் நாங்கள் இதில் வார நேரம் பாருங்க, எத்தனை கடை தெரு இதெல்லாம் அம்புடிச்சு, எத்தனை பொடிய மாதிரி இருக்கிறாங்க இடத்துல வயசாளிகளுக்கு. இந்நாளையும் மௌத்தாகிறண்டு, நாளன்னைக்கு மௌத்தா, எங்களுக்கு செல்லையில் யார் முதலாவது மௌத்தாகிறண்டு, ஆனால் வயசை வச்சு பார்க்கும்போது தெரியுது இவர் தான் வெஸ்ட் மௌத்தார். அப்படியான குரூப்பும் கூட இந்த லீகத்திலே இவன் பள்ளிக்கு வந்து தொழுகிறான். அப்போ நாங்கள் எங்கே தக்பீர் கட்டினு வச்சு பார்க்கணும். ருக்கு சேர்த்து முறைக்கிறான், ஆனால் ருக்கு செஞ்சான், சுஜூது செஞ்சான். சில மூளைமாரை சுஜூத் செய்யும் போது கையை ஒரு ஜாதியா வச்சுக்கொள்ளும், இப்படி வச்சுற இப்படி வச்சுற, ஆனா அவன் சுஜூத் செய்யறே. அப்படிதான் நாங்க பார்க்கலாம் தொழுகிறானா இல்லையா பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற பாருங்க, அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், மனிதர்கள் செய்யற விஷயங்கள்ல ஆக நல்லது தொழுகை. ஆகவே ஃபஇதா அஹ்ஸன நாஸு ஃபஅஹ்ஸின் மஅ, அந்த நல்ல வேலையை ஆக்கள் செய்யும் போது நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த நல்ல வேலையை செய்யுங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க பார்க்க வேணும், அந்த செயலை பாருங்க. வைதா அஸாஉ ஃபஜ்தனிப் இஸாஅத்தஹும், அவங்க தவறு செய்யும் போது தவறு தவிர்த்துவோம், ஆனா நல்லது செய்யும் போது அதாவது தொழும் போது நீங்க தொழுங்க அவங்களோட சேர்ந்து சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வழிகாட்டல் உண்டு. அப்படி அவங்களுக்கு பின்னுக்கால தொழக்கூடிய தொழுகை பாத்தில் என்று இருந்தேன்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டாயமாக வழிகாட்டல் கொடுத்திருக்கும். நீங்க பள்ளி பேத்திரவானும் வீட்டிலே தொழும் சொல்லி அவர் அப்படி சொல்லி நீங்க அவங்களோட பேர் சொல்லுங்க. அவங்க கெட்டாக்கள் தான், ஆனா அவங்க செய்யற செயல்களை தொழுகை நல்லது தானே, ஆகவே அதுல நீங்க அவங்களோட சேர்ந்து போங்கோ என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறார். ஆகவே அவங்களுக்கு பின்னுக்கால நின்று தொழுகிறது கூடும். அப்ப கூட்டு துவா ஓதுறா பின்னுக்கால இருந்து தொழுதா கூடும். குனூத் ஓதக்கூடியவர்களுக்கு பின்னுக்கால இருந்து தொழுது கூடும். நாங்க தவிர்த்து நான் தனிப்பட்ட முறையில் குனூத் ஓதுறது பிதா, பரதான தொழுகை பிறகு கூட்டு துவா ஓதுறது பிதா, அந்த நிலைப்பாட்டில் தான் ஈக்கிறேன் நான். ஆனா அப்படியான ஒரு இமாம பின்னுக்கு தொலையலுமான்னு கேட்டேன்னு சொன்னா ஏலும், நீங்க தொழுகிறான்னு கேட்டா நான் தொழுகிறேன், என்னுடைய பிரச்சனை நீங்க என்னுடைய பிரச்சனை படுத்தவங்க நான் பதில் சொல்லித்தார். ஆனா நீங்க மத்தாக்களை தடுக்கணும். உங்களுக்கு திருப்தி இல்லையா நீங்க நல்ல இடத்துக்கு போய் தொழுங்க, ஆனா மத்தாக்கள தொழுக கூடாது. மத்தாக்கள் தலைப்படையில் அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமல், மனிதர்கள் செய்யறது ஆக சிறந்த செயல் தொழுகை. அவங்க தொழட்டும், எங்க சொல்ற ஜமாத்தாக தொழில்மெண்டா தொழட்டும், நாங்க அவங்கள ஒன்றும் செய்யப்படாது. ரைட். அடுத்தது மூணாவது, இதை நாங்க இந்த தலைப்போட சம்பந்தப்பட்டன்றதுனால அதை சொல்லிட்டு நாங்க முடிச்சுக்கொள்வோம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இமாமாக இருப்பவர் பருவ வயதை அடைந்தீக்கணும்ன்றது நிபந்தனை அல்ல. அப்ப நான் நிபந்தனை இல்லாத 2-3 விஷயம் சொல்லியாச்சு.
ஒன்று என்னன்னு சொன்னால் மார்க்கப்பற்று இருக்கணும்னு இல்லை, இமாமாக இருக்கிறார். ரெண்டாவது, அவர் பிதஅத்தா செய்யாதவராக இருக்கணும்னு இல்லை. எந்த வகையான பிதஅத் செஞ்சாலும் அவர் பரவாயில்லை, அவருக்கு பின்னுக்கால நாங்கள் தொழுதால் தொழுக கூடும். சிறப்புன்னு நான் சொல்லல, கூடும் தான் சொல்றேன். ரைட். மூணாவது, அவர் இமாமாக இருப்பவர் பருவ வயதை அடைந்திக்கணும்னு இல்லை. ஒரு 7 வயசு 8 வயசு அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்லை. நான் இதுக்கு முந்தி மௌலாளுக்கு ஹதீஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், ஞாபகம் முதலியா. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹாபாக்கள் எல்லாருக்குமே மதீனால மஸ்ஜித் நபவிக்கு வந்து தொலைலவே. மதீனா விசாலம், சில இடமிக்கிற தூரம், அந்த இடத்துல இருந்து எல்லா தொலைக்கும் வாரன்னு எவ்வளோ கஷ்டம். அப்போ சிலாக்களுக்கு மஸ்ஜித்கள் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்து அனுமதி கொடுத்து. அப்போ மஸ்ஜித் செஞ்சால் சில இடத்துல குர்ஆன் பாடமானாக்கள் இல்லை மிச்சம். அப்போ ஒரு இமாம் ஒன்று ஈக்கிறவங்களுக்கு இமாம் சொன்னால் குர்ஆன் பாடம் அந்த பொடியை நியமிக்கிற அப்படி சொல்லப்படாது. நான் ஹதீஸை வச்சு நான் சொல்றேன். சஹாபி, ஆனால் சின்ன சஹாபி உண்டு, அவரை நியமிக்கிற இமாமாக இருங்கன்னு சொல். ஆனால் அவர்கிட்ட உடுப்பு இல்லை இமாம செய்யறதுக்கு. சில நேரத்துக்கு அவர் சுஜூது போனன்னு சொன்னா அவரோட பேக் விளங்குது அப்படி. அதனால அந்த பெண்களுக்கு பின்னுக்கால் உள்ள ஆண்களுக்கு சொல்ற இதாக காட்டிலும் ஒழுங்காக எலும்பி நிக்கம் காட்டிலும் நீங்க எலும்பப்படாது சுஜூது போறது, ஏன்னாட்டா அவரோட பேக் விளங்குறன்றதுனால. ஆனா பெண் சஹாபிகளுக்கு தாங்க இல்லாமல் இருந்துச்சு. அது பிறகு அவங்க சொன்னாங்க, எங்கட இமாம்ட அந்த பெக்கை மறைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு உடுப்பொன்று நீங்கள் வாங்கி கொடுக்கப்படாதா என்றோடனே சஹாபாக்கள் எல்லாரும் சல்லி சேர்த்து அவருக்கு அவரோட உடம்பெல்லாம் மறையிறது மாதிரி உடுப்பொன்று தைச்சு கொடுத்தேன். அவர் எவ்வளவு சின்ன ஆளுன்னு சொன்னா, நான் அது மாதிரி சந்தோஷப்படல என்ற அந்த உடுப்பு கிடைச்சோடனே இருந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு என்று அந்த சஹாபி சொல்றேன். இனத்துல அதல்ல பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அவர் தொழுவிச்சு சின்னவர், அவர் தொழுவிச்சு. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, இமாமாக இருப்பவர் பருவ வயதை அடைந்திக்கணும்ன்றது நிபந்தனை அல்ல. பாருங்க இன்னொரு ஹதீஸ் இதுல. அம்ர் இப்னு சலமா என்ற ஒரு சஹாபி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கு பிறகு, நபியாக வந்ததுக்கு பிறகு ஒரு குரூப் செய்தி சேர்க்கிற தெரியுமா, எத்தனை புதிய செய்தி ஒன்று வந்தோடனே அப்படி ஒன்று இருக்கிறான் இப்படி ஒன்று இருக்கிறான்னு சொல்லி பேச்சு கொடுத்து விஷயம் எடுக்கிறேன். அப்படி ஒரு குரூப் இந்திக்கிற சின்ன புதியமார் அப்படியான ஒருத்தர் தான் இவரும். இவங்க எல்லாருமே இப்ப மக்கால இப்படி ஒருத்தர் வந்திக்கிறான்னு கேட்டோடனே, யாராலும் மக்காவுக்கு போய்த்து வந்தா அப்படி ஒருத்தர் அங்கே இருக்கிறாமே, இருக்கிறோம் என்னத்தையும் ஒன்று ஓதுறான் என்ன அண்டா சொல்லி கொடுத்தானே பாடமாக்கிக்கொள்றோம். அரபிகள்ட்ட அப்படி பழக்கம் கொண்டிருக்கிறேன், கேட்ட உடனே பாடமாக்கிக்கொள்றோம். அப்ப இவங்க பாடமாக்கி இஸ்லாம் சம்பந்தமான ஆசை வந்து இவங்களுக்கு. அதுக்கு பிறகு இவரோட வாப்பா அம்ர் இப்னு சலமாட வாப்பா மக்காவுக்கு போறோம். மக்காவுக்கு ஒரு குரூப்பை கூட்டிட்டு போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோடனே மதீனால இவங்க தொழுவிக்கணும். அப்புறம் நபி சொன்னாண்டு அம்ர் இப்னு சலமாட வாப்பா சொல்ற, நபி சொன்னாண்டு என்ன சொன்ன, சல்லு ஸலாத்தகதா ஃபீ ஹீனிகதா, இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழுங்க, இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழுங்க என்றிட்டு ஒவ்வொரு தொழுகைக்குரிய நேரத்தை சொல்லிட்டு பாயிண்ட் சொல்ற. ஃபைதா ஹதரத்திஸ் ஸலா, தொழுகைக்குரிய நேரம் வந்தால் ஃபல் யுஅذின் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அதான் கூறட்டும், வல் யஉம்மக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனா, உங்கள யாருக்கு குர்ஆன் கூட பாடமோ அவர் தொழுவிக்கட்டும். இங்க வயசு எல்லாம் சொல்லல. அதை சொல்லிட்டு ஆக்கள் ஒவ்வொருத்தரும் தேடி பார்க்குற யாருக்கு எங்கள குர்ஆன் பாடம் உண்டு. இப்பதான் இஸ்லாம் வந்தே இருக்குது. அப்புறம் பார்த்தால் இவருக்கு தான் பாடம், அம்ர் இப்னு சலமாக்கு பாடம், குர்ஆன் பாடம் கூட பாடம். அப்புறம் அவர் சொல்ற, ஃபனதரு ஃபலம் யகுன் அஹதுன் அக்ஸர குர்ஆன மின், ஒவ்வொருத்தரையா தேடி பார்த்தா என்னை விட குர்ஆன் பாடமான ஆட்கள் ஒருத்தருமே இல்ல. லிமா குன்து அத்தலக்கா மினர் ருக்பான், ஏனென்றா நான் மக்காக்கு போய்த்து வாராக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த விஷயம் எடுத்து நான் பாடமாக்கி வச்சு இந்த இஸ்லாத்து வார்த்தை குர்ஆன் பாடம். அப்படி இருக்கிற சில நேரத்துக்கு சிலாக்கலைக்கும் இந்த இங்கிலீஷ் கிளாஸுக்கு லட்சக்கணக்கு கொடுத்து 1000 கணக்கு கொடுத்து கிளாஸ் அனுப்புறேன். இன்னும் சில பிள்ளைகளுக்கு இந்த கோல்ட் ஃபீஸில் தொஃபி விற்று கொண்டிருக்கும், ஐஸ்கிரீம் விற்று கொண்டிருக்கிறோம். இங்கிலீஷ் பேசிச்சேன்னா அவன் அந்த கிளாஸுக்கு போனதை விட பேசுறேன். எப்படி கேட்டால் அவன் வெள்ளைக்காரர்களோட சந்திச்சு பேசி இங்கிலீஷ் படிச்சு கொண்டு, அது புத்திசாலியான புள்ள. அப்படி அது மாதிரி தான் இவர் மக்காக்கு போய்த்து வாராக்களை சந்திச்சு முஸ்லீமாகவே இல்லை, குர்ஆன் பாடம்.
அதான் பாருங்க, முதலாவது செய்தி கிடைச்சோடனே தேடி பார்த்தா இவர குர்ஆன் பாடம். ஃபக்கத்தமூனி பைன ஐதீஹிம், என்ன முற்படுத்தினாங்க. வஅன இப்னு சித்தின் அவு சபா, எனக்கு அந்த நேரம் 6 இல்லாட்டி 7 வயசு அப்படின்னா இப்பதான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னா பருவ வயதை அடைந்தாக்கள் தான் இமாமத் செய்யணும் என்று சொன்னா இவரை முற்படுத்திக்க மாட்டான். ஆகவே பருவ வயதை அடையிறன்றது தொழுகைக்கு இமாமாகிறது நிபந்தனை அல்ல. அடுத்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் குழப்பிக்கொள்ளப்படாது. இந்த இமாமத் நான் பேசிக்கொண்டிருக்கிறதுக்கும் பள்ளியில ஒருத்தர் இமாமாக நியமிச்சதுக்கும் தொடர்பு. பள்ளியில் ஒருத்தர் இமாமாக இருந்தான்னு சொன்னா தொழுகைக்கு அவர் தான் தலைவர். அவரை தாண்டி ஒருத்தர் முன்னுக்காக கேட்கலாம். ஹஸ்ரத் உங்களை வீடு இவர் பண்ணீங்க, நம்ம மகன் இப்போ ஹாஃபிஸ் முடிச்சு வந்தாச்சு, இவரை முற்படுத்திக்கொண்டு நீங்க அவரோட சண்டை பிடிக்க. ஒத்தர பள்ளிக்கு இமாமாக நியமிச்சால் அவர் பள்ளிக்கு தலைவர், அந்த இமாமுக்கு தொழுகைக்கு தலைவர். அவர் விரும்பி இன்னொத்தரை முற்படுத்துறது வேற விஷயம். அவரை தாண்டேலாம். அவர் குர்ஆன் எவ்வளவு பாடம் இருந்தாலும் சரி, பாடம் இல்லைன்னு அவரை தாண்டேலாம். அந்த கட்டுப்பாடு ஈக்கணும். இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது எல்லாமே பொதுவானது. பொதுவாக ஒருத்தருக்கு இமாமாக எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமாத் தொழுகை சம்பந்தப்பட்ட இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறேன். 2 பேர் ஜமாத் நடத்துற இமாமும் ஒத்தர் தான் இருக்கிற, அவங்க 2 பேரும் எப்படி நிற்கணும், 2 பேரை விட கூடினா எப்படி நிற்கணும்ன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். தொழுவிச்சும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போற வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து இவங்களையும் இஸ்லாத்துக்கு எடுத்திக்கும். அது போல இப்ப தொழுகை நேரம் ஆகினோன்னு எப்படி தொழுவிக்கிறேன்னு அந்த பிரச்சனை வந்து முஸ்லீம் அல்லாதவங்க அப்படி சொல்லலாம். இல்ல அது பிரச்சனையான விஷயம் உண்டு அல்ல. அது உண்மையிலே இல்ல இதுதான் அந்த செத்து மௌத்துன்றதும் ஒரு எங்கட கல்ச்சர்ன்றதை விட எங்கட ஒரு கொஞ்சம் நீங்க சொல்றதுக்கு என்னண்டா கலை சொல்லணும். எப்படி கலை சொல்லணும்னு சொன்னா அந்த சொல்ல வச்சே நாங்கள் கண்டுபிடிக்கலும் ஒரு முஸ்லீமா காஃபிரன்றது ஹாஜின்றது மாதிரி. அது இஸ்லாத்தோட தொடர்பு ஒன்று இல்லை. ஆனால் ஹாஜின்னு சொன்னால் அவர் ஹஜ்ஜி பேய்த்து வந்திருக்கிறான்னு அர்த்தங்க. நாங்கள் செல்ல தேவையில்லை, அவர் ஹஜ்ஜி பேய்த்து வந்திருக்கிறான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம். அது மாதிரியான ஒரு சொல்லொன்று தான் செத்துன்றது மௌத்துன்றது. ரஹிமஹுல்லான்னு அரபுல சொல்கிற மாதிரி ஒத்தட்ட பேரை சொல்லிட்டு ரஹிமஹுல்லான்னு சொன்னால் நாங்கள் உடனே விலைகள் ஒரு மௌத்து. ரஹிமஹுல்லான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கு அன்பு செலுத்தட்டும்னு சொல்லி. அப்புறம் நான் சொல்கிறேன்னு எங்களோட வாப்பா உசுரோட இருக்கிறேன், நான் சொல்கிறேன் என் வாப்பா ரஹிமஹுல்லான்னு சொன்னோடனே வாப்பா மூத்தா தான் கேட்கணும்டா. என்னோட ரஹிமஹுல்லான்ற அந்த வார்த்தையை பாவிக்கிறது எதுக்கா? ஒருத்தர் மௌத்தானத்தர். ஆனால் அல்லாட இறக்கம் மௌத்தானாக்களுக்கு தேவை, உசுரோட அப்படி செல்லிப்பட்டா சிலாக்கள் கேட்கலாம். அப்போ மௌத்தான இல்லை ரஹிம் அல்லாஹு அபி ஹையன் அமீன், எங்களோட வாப்பா உசுரோட இயக்கத்திலையும் அவருக்கு அல்லா ரஹ்மத் செய்யட்டும், மௌத்தானது பிறகு ரஹ்மத் செய்யட்டும் சொல்லி அப்படி ஒன்றிக்கிற. அந்த அடிப்படையில் அந்த முஸ்லீம் அல்லாதாக்களுக்கு செத்தன்னு சொல்றது பரவாயில்லை. ஆனால் பிரச்சனை ஒன்றல்ல, எல்லாருக்குமே மவுத்துன்னு சொல்றது பிரச்சனை ஒன்றல்ல. ஆனால் இது எல்லாமே கலைச்சொல், குடிச்சிட மாதிரி. நான் ஒருத்தர கேட்குறேன், நீங்க குடிச்சிட நீங்க ஓ அடுத்தது நான் சொல்றேன் என்னடா, இதை நாங்கள் பிரச்சனை ஆகிக்கொள்ள தேவையில்லை. இதை உண்டு இங்கே பாருங்க இல்லை, இது ஒரு கலைச்சொல் உண்டு. உதாரணமாக குடிச்சிறது. உங்களோட வாப்பா குடிச்சிடா, என்ன குடிச்சிடன்னு சொன்னா தண்ணி குடிச்சிட, ஜூஸ் குடிக்கிற. ஆனால் உங்களோட வாப்பா குடிக்கிறான்னு இல்லை, எங்கட வாப்பா அந்த வேலை செய்யறலன்ற. அப்போ குடிச்சிடான்னு என்ன? நான் இன்னொன்றோட சேர்த்து செல்லாம குடிச்சிடான்னு சொன்ன அர்த்தம் சாராயம். குடிக்கக்கூடாது ஒன்றை குடிச்சிடான் இல்லையா? அது கலை சொல்லுண்டு. அது மாதிரி தான் இதுவும் செத்தான்றதும் மௌத்துன்றது. இதை நாங்கள் மிச்சம் பெருசுபடுத்திக்கொள்ள தேவையில்லை. எனக்கிட்ட இன்னொருத்தர் கேட்டிருந்தார், அவருக்கும் சரி பிரச்சனையாமன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் அதுக்கு பதில் சொல்லலை. நேட்டா எங்கள் ஆக்கள் எல்லாமே சும்மா தேவையில்லாத பிரச்சனையை ஆக்கிக்கொள்கிறோம். இதை நாங்கள் பிரச்சனை ஆகிக்கொள்ள தேவையில்லை. இதை நாங்கள் இது சொற்களோடு சம்மந்தப்பட்டது. அது பிரச்சனையும் இல்லை. முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் மௌத்தான சொன்னால் அதே நாங்கள் பிரச்சனையாக தேவையில்லை, செத்துனாலும் பிரச்சனையாக தேவையில்லை. அதே கண்டா இதோட சம்மந்தப்பட்டது. அது குடிச்சிறது மாதிரி. எனக்கு குடிச்சிட பழக்கம் இல்லைன்னு சொன்னா அப்ப நான் தண்ணி குடிச்சிட, ஜூஸ் குடிச்சிட, அது மாதிரி. போக வந்தா கேக்குறேன்.
கோபம் வந்தா கேட்கிறாளே ஆக்கள். கேட்டது வந்து அந்த அரபி தமிழ் மொழிபெயர்ப்பு இல்ல இல்ல இதுக்கும் அரபிகளுக்கும் தொடர்பு இல்லை. இது எங்கட ஸ்ரீலங்காட சோனா கலாச்சாரம், சோனா கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது. நாங்க அதை பத்தி பேசினோம் இதுக்கு முந்தி. பெண்கள் இமாமத் செஞ்சது பரவாயில்லை சார், அவங்களுக்கு பள்ளி வச்சுக்கொள்ள தேவையில்லை. அவங்க வீட்டுகள்ல அப்படியான இடங்கள், அவங்க ஒன்று சேர்ற இடங்கள்ல அப்படி வச்சுக்கொண்டது பரவாயில்ல. அதுக்குன்னு சொல்லி பள்ளி வச்சது இல்லை. பள்ளிக்கு வந்தாச்சுன்னா ஒரு ஆம்பளை தான் இமாமாய்க்கும். அவங்களுக்குன்னு தனியாக பள்ளி வச்சுக்கொள்ள. இப்போ ஹாஸ்டல்கள்ல அவங்க தொழுகிற இடங்கள் இருக்கிற அதுகளில் தொழுகிறது பிரச்சனை இல்லை. இப்போ ஊர்களில் பொது பள்ளி வைக்கிற மாதிரி பொம்பளைகள் தொழுகிறதுக்கு சொல்லி பொது பள்ளி வைக்கிறது இல்லை. அவங்க ஆம்பளைகள் தொழுகிற பள்ளிகளில் பின்னுக்கு நின்று தொழுவோம். இதான் முடிச்சுக்கொள்ள. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த